கர்த்தர் நல்லவர். இந்த நாட்கள்ல நீங்க அநேக தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்டிருப்பீங்க. யூடியூப் வழியா நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த வருஷத்துல ஊழியர்கள், பிரபலியமான ஊழியர்கள் இந்த நாளுக்கு எண்ணத்தை, இந்த வருஷத்துக்கு எண்ணத்தை கொண்டு வர்றார்கள். இல்லை என்று சொன்னால் இந்த பூமியில என்ன இனி நடக்க போகுது, இனி என்ன சம்பவிக்க போகுது என்று சொல்லி அநேகர் பார்த்திருப்பீங்க. நான் ஒரு சிலருடைய பிரபலியமானவர்களுடைய தீர்க்கதரிசனங்களை பார்த்தேன். ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுவது எப்படி என்று சொன்னால், மத்தேயுவிலே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் சபைக்கு, நீங்கள் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். அப்ப இதை குறித்து நாம சொல்ல தேவையில்லையே. ஆண்டவரை சொல்லி இருக்கிறார். அவருடைய வருகைக்கு முன்பதாக நடக்கக்கூடிய அடையாளங்களை அங்கே மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் புத்தகத்திலே நீங்க பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப ஒரு யுத்தம் நடக்க போகுதுன்னு சொன்னா நாங்க யுத்தத்தை குறித்து தீர்க்கதரிசனம் சொல்ல தேவையில்லை. ஆனால் எதை குறித்து சொல்ல முடியும்னா, அந்த யுத்தத்தின் தாக்கம் என்ன, அந்த யுத்தத்தினால நடக்கிற அந்த என்ன சொல்றது, அதுல நடக்க போற அந்த சம்பவம் என்ன என்பதை ஆண்டவர் ஊழியர்களுக்கு காண்பிப்பார். ஆனால் யுத்தம் வருமென்றது வந்துதான் ஆகும். வேதம் சொல்லுது, யுத்தங்களின் செய்திகளை கேள்விப்படுகிறீர்கள். அப்ப யுத்தம் நடக்க போதுன்றது ஒரு தீர்க்க தரிசனம் அல்ல, அது ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில நீங்க எல்லாரும் தியானித்திருப்பீங்க, நீங்க பார்த்திருப்பீங்க அநேக செய்திகள். எப்படி என்று சொன்னா, அநேக தீர்க்க தரிசனங்கள் எப்படி என்று சொன்னா யுத்தத்தை குறித்து தான் சொல்றாங்க. இது நடக்க போகுது, இப்படி நடக்க போகுது, அப்படி நடக்க போகுது. ஆனா நாம ஐரோப்பா தேசத்துல நாம இருக்கிறபடியா நமக்கு தெரியுது இப்படி நடக்குது, இப்படி நடக்க போகுது. இதுக்கு நான் சில நேரம் நான் யோசிச்சேன், இதுக்கு தீர்க்க தரிசனமே தேவையில்லை. யூடியூப தட்டி ஒரு நியூஸை கேட்டாலே சொல்றான், எப்படி அமெரிக்கா ஈரானை அடிக்க போகுது, இஸ்ரேல் அடிக்க போகுது. இதுக்கு நாங்க ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை எதிர்பார்த்து காத்திருக்க தேவையில்லை. இது யதார்த்தமாய் நடக்கும், வேதத்தின்படி அது நடக்க வேண்டியது. ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு இதெல்லாம் ஆரம்பம். அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி ஆரம்பம், இது முடிவல்ல. தேவனுடைய பிள்ளைகளை அதை கவனிக்க வேண்டும். இதெல்லாம் ஆரம்பம். ஆகவே யுத்தங்கள் நடக்க வேண்டும். தேசத்துக்கு தேசம் யுத்தம் பண்ணி, ஜாதிக்கு ஜாதி யுத்தம் பண்ணி, ஜனத்துக்கு ஜனம் யுத்தம் பண்ணு, சொந்தத்துக்கு சொந்தம் யுத்தம் பண்ணும், சகோதரனுக்கு சகோதரன் யுத்தம் பண்ணுவான். இது எல்லாம் நடக்கும் பொழுது எதை நீங்க அறிந்து கொள்ளணும் என்று சொன்னா, இயேசு கிறிஸ்து எங்க நிற்கிறாரு? சமீபமா நிற்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய வசனம் சொல்லுகிறது, முன்பு, அதாவது பவுல் சொல்லும் பொழுது சொல்றாரு, நீங்க முதல் கேள்விப்பட்டதை விட, முன்பு அறிவிக்கப்பட்டதை விட இப்ப இன்னும் சமீபமா இருக்குங்க. அப்படின்னு சொன்னா, இப்ப இயேசு வர்றாரு சொல்லி இப்ப 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்டாலும், அப்ப சொல்லப்படும் பொழுது 2000 ஆண்டு, அது ரொம்ப தூரம். ஆனா இப்ப அதை நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது இன்னும் சமீபமா, அருகில, பக்கத்துல அவருடைய வருகை இருக்கு. அல்லேலூயா. அப்ப சபை எப்படி ஆயத்தப்படணும் அவருடைய வருகை? இன்னைக்கு நாம எல்லாரும் எப்படி இருக்கிறோம் சொன்னா, அந்த வருகையை குறிச்சு ஒரு யோசனை, ஒரு இதே இல்லை. நான் சில நேரம் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தும் பொழுது நான் யோசிச்சேன், இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் வந்தார் என்று சொன்னா சபையில எத்தனை பேர் ஆயத்தமா இருப்பாங்க? எத்தனை பேரை நாம ஆதாயம் பண்ணி இருக்கிறோம்? எத்தனை பேரை நாங்க கூட்டி செல்ல முடியும்? அல்லேலூயா. நீங்க கொஞ்சம் சிந்திங்க. அவங்க இருப்பாங்க, நீங்க பாருங்க. நீங்க கொஞ்சம் சிந்திங்க. எப்படி இன்றைக்கு ராத்திரி இயேசு கிறிஸ்து வருவாரே ஆனால் நான் தயாரா இருக்கிறேனா? இல்ல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கசப்பு, ஏதோ ஒரு வேதனை, ஏதோ ஒரு இதுல நான் இன்னும் இந்த பூமியில, இந்த உலகத்துல, இந்த காரியத்துல நான் கட்டப்பட்டு இருக்கிறேனா? நீங்க கட்டப்பட்டு இருந்தீங்கன்னு சொன்னா அவருடைய வருகையில நீங்க போக முடியாது. ஹல்லேலூயா. அப்ப நீங்க எங்க கட்டப்படணும்னு சொன்னா, கிறிஸ்துவுடைய அன்புல, அவருடைய வருகையை எதிர்பார்த்து
காத்திருக்கணும். அல்லேலூயா. அப்பதான் நாங்க அவருடைய வருகையில நாம் போக முடியும். இந்த கால வேளையிலே இயேசு கிறிஸ்துடைய வருகையை குறித்து நான் அநேக செய்திகளை உங்களோடு பேசுவதற்காக இருக்கிற இந்த வருஷத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு 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 உந்துதலை கொடுத்திருக்கிறார். அப்படின்னு சொன்னா அவருடைய வருகையை குறித்து பேசணும். ஆனா அந்த வருகையை குறித்து நிறைய காரியங்களை பேச முடியும், நிறைய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள முடியும், நிறைய டீச்சிங்கை நாம் பண்ண முடியும். அல்லேலூயா. ஆனாலும் அந்த வருகை சமீபமாய் இருக்கின்றதை தேவனுடைய சபை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துவின் வருகையை எத்தனை பேர் நம்புறீங்க? நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், எத்தனை பேர் நம்புறீங்க? இயேசு கிறிஸ்து முதல்ல வருவார் என்றதை எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறீங்களா? நீங்க மாத்திரமல்ல, இஸ்லாமிய சகோதரர்கள் கூட நம்புறாங்க. எப்படி? ஈசா நபி, இயேசு கிறிஸ்து அவங்க சொல்றது ஈசா நபி அவர் வர போறார். ஏன் வர போறார்? அவங்க சொல்றாங்க இஸ்லாமியர்களை மீட்கும்படியாக ஈசா நபி வர போறார். ஆனா அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னு சொன்னா ஈசா நபி யாருடைய கடவுள் என்று சொன்னா அது யூதர்களுடைய கடவுள் என்பாங்க. ஆனா ஈசா நபி ஏன் வர்றாருன்னு சொன்னா தங்களை மீட்க வர போறான்னு சொல்றாங்க. அவங்களுடைய விசுவாசம் அப்படி. ஆனா நான் என்ன அதுல கண்டுகொண்டேன்னு சொன்னா, அவன் இயேசு கிறிஸ்து அறியாதவன் கூட அந்த இயேசு வர போறார் என்று சொல்லி அவங்க நம்புறாங்க. நீங்க அறிந்து நீங்க எவ்வளவு அதிகமா நம்ப வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க நம்பணும். நான் இன்னொரு மாதிரி சொல்றேன், நீங்க நம்புறதினால் தான் இயேசு வருவார் என்பதல்ல. அப்படி நீங்க நினைச்சிட கூடாது. நான் நம்பினா தான் இயேசு வருவாரு, நான் விசுவாசித்தா தான் இயேசு வருவாரு அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நீங்க நம்புறீங்களோ இல்லையோ அவர் வரத்தான் போறார். அல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நம்மை மீட்கிறதுக்கு நீங்க நம்பணும் இல்ல, ஆனா சபை உபதேசிக்குது நீங்க அந்த நம்பிக்கையில இருக்கணும். ஏன் என்று சொன்னால் இயேசு வரப்போறார். அதுதான் எபிரேயர் 10:37 சொல்வது, வருகிறவர் இன்னும் கொஞ்ச காலத்தில் வருவார், தாமதம் பண்ண மாட்டார். ஹல்லேலூயா. அவர் இன்னும் கொஞ்ச காலத்துல வரப்போறார், தாமதம் பண்ண மாட்டார். ஆனா நீங்க என்ன செய்யணும்? அதற்கு உங்களை தயார் பண்ணணும். இது ஒரு நல்ல டைம், நல்ல காலத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். கிருபையின் காலத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். எதற்காக என்று சொன்னால் உங்களை சரி செய்ய, உங்களை ஆயத்தப்படுத்த, அந்த பரம தேவனோடு, அந்த பரிசுத்த தேவனோடு பக்கத்தில் நீங்க இருக்க உங்களை தகுதிப்படுத்துகிற ஒரு காலமாய் இது இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலத்துல இவ்வளவு செய்திகளை நாங்க கேட்டும், சபையில கேட்டும், யூடியூப்ல கேட்டும், வெளியில கேட்டும், நான் இன்னும் என் இருதயத்தை பக்குவப்படுத்த இல்லை என்று சொன்னா அவருடைய வருகையிலே நீங்க கைவிடப்பட்டுடுவீங்க. ஹல்லேலூயா. அது ரொம்ப அகோரமா இருக்கும். அதை குறித்து நான் இன்னொரு நாளைக்கு பிரசங்கம் பண்றேன். ஹல்லேலூயா. அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், அது ரொம்ப ரொம்ப துக்கமா இருக்கும். இன்னைக்கு நாம் ஒரு கணக்கெடுப்பு எடுப்போம் என்று சொன்னா, இந்த ஐரோப்பாவில் எத்தனை பேர் இயேசு கிறிஸ்துவின் வருகையில போவாங்கன்னு சொன்னா அந்த கணக்கெடுப்புல அநேகர் கைவிடப்படுவாங்க. ஏன்? எல்லாரும் ரொம்ப பிஸி. வேலைக்கு கொடுக்கிற இத மற்ற கல்யாணம் விட்டு கொடுக்கிற நேரத்தை, என்னுடைய பிறத்தை விட்டு கொடுக்கிற நேரத்தை, என் மனைவிக்கு கொடுக்கிறேன், சகோதரனுக்கு ஒரு பங்கனுக்கு கொடுக்கிற நேரத்தை தேவனுடைய ஆராதனைக்கு, தேவனுடைய சபைக்கு, தேவனோடு ஜெபிக்கிறதுக்கு நாங்க கொடுக்கிறது இல்லை. ஹல்லேலூயா. நீங்க ஜெபிச்சாத்தாங்க, நீங்க கொடுத்தாத்தாங்க அவரோடு இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களுக்கே தெரியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் கேட்க மாட்டேன் காலையில எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு வந்தீங்கன்னு சொல்லி. நான் கேட்க மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க மனச்சாட்சியிலேயே நான் விட்டுருவேன். ஹல்லேலூயா. நீங்க காலையில வரும் பொழுது நல்லா ஜெபம் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு ஜெபம் பண்ண டைம் இல்லைன்னு சொன்னா வசூல வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபிக்கணும்? ஆண்டவரை இன்றைக்கு என்னோடு பேசணும், இந்த வார்த்தை எனக்குள்ள பேசணும்,
இந்த வார்த்தை என்னை உருவாக்கணும். இங்கே ஊழியர்கள் கொடுக்கிற அந்த வார்த்தைகள் எங்களை உருவாக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி நீங்க ஜெபித்துட்டு வரும் பொழுது அது பெரிய ஒரு காரியத்தை சபையிலே செய்யும், உங்கள் இருதயத்திலே செய்யும். அல்லேலூயா. அப்ப இப்போ இயேசு வரப்போறார். எல்லாம் நம்புறீங்க தானே? இயேசு வரப்போறார். அப்ப இயேசு எங்கே இருக்கிறார்? இப்ப நான் இருக்கிற கேள்விகளை கேட்பேன், ஏன்டா உங்களை தூங்க விட மாட்டேன். அல்லேலூயா. இயேசு எங்கே இருக்கிறார்? ஏன்னா புதிய சகோதரர்கள் புதிய சகோதரிகளுக்கு என்ன தெரியாது? இயேசு எங்கே இருக்கிறாருன்றே தெரியாது. ஏன்னா இங்க படவும் இல்லை, சுரூபமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்ப இயேசு அங்கே இருக்கு. இப்ப கத்தோலிக்கிட்ட போய் இயேசு அங்கே இருக்கான்னு சேர்ச்சில கேட்டா, உண்டா தொங்கிக் கொண்டு இருக்கிறாரு, இந்த சிலுவையில இருக்கிறாரு. ஆனா ஆவிக்குரிய திருச்சபை நீங்க அறிஞ்சிருக்கணும், இயேசு எங்க இருக்கிறாரு? வீட்டுல விட்டுட்டு வந்தீங்க. பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். இது எழுத்தின்படி. உங்களுக்குள்ள நமக்குள்ள இருக்கிறார். இது விசுவாசத்தின்படி. அல்லேலூயா. ஆனா நான் இன்றைக்கு உங்களுக்கு எழுத்தின்படியே வர்றேனே, வேதத்தின்படியே வர்றேனே. விசுவாசம் நமக்கு பெரியது. அவர் எங்கே இருக்கிறாருன்னு சொன்னா இங்கே இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனா இங்க இருந்தா எல்லாம் வருது. இயேசுவும் அங்கேதான் இருக்கிறாரு, இங்கதான் இருக்கிறாரு. ஆனா இங்க இருந்தா கசப்பு வருது, இங்க இருந்தா போராட்டம் வருது, இங்க இருந்தா எதிர்ப்பு வருது, இங்க இருந்துதான். அப்ப இயேசுவும் அங்கேதான் இருக்கிறாரு. புரியுதா? இயேசு இங்க இருந்தா என்ன வரணும்? பரிசுத்த வரணும். இயேசு இங்க இருந்தா தாழ்மை வரணும். இயேசு இங்க இருந்தா அன்பு வரணும். இயேசு இங்க இருந்தா சொல்ல போனா ஆண்டவருடைய அந்த குணாதிசயம் அப்படியே வரணுங்க. அல்லேலூயா. இயேசு இப்ப இங்க இருக்கிறாரு, பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப இயேசு சொல்ல போனால் பரலோகத்தில் இருக்கிறாரு. அவர் ஆவிக்குரிய ரீதியில உங்க விசுவாசத்தின்படி உங்களுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறாரு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரின் மூலமாய். அல்லேலூயா. நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. மாற்கு 16வது அதிகாரம் 19வது வசனம் என்ன சொல்லுறது சொன்னால், மாற்கு 16:19 இப்படியா சொல்லுகிறது, இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிறாராம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அங்கே மரித்து எழுந்து 40 நாள் சீசர்களோடு உலாவி உயிரோடு இருக்கிறவராய் தன்னை காண்பித்து சீசர்களை பலப்படுத்தி அங்கே அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அவர்களுக்கு உயிர்த்தெழுந்த பிற்பாடு அநேக காரியங்களை உபதேசித்து இனிவரும் காரியங்களை குறித்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து தன்னுடைய வருகையை குறித்து சொல்லிக் கொடுத்துட்டு அவர் எப்படி ஏறி போனார் என்று சொன்னால், அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கவே ஏறி போறார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் என்ன சொல்ற வாசிங்க சத்தமாய். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்துக்கு நேராய் வாசிங்க சத்தமாய். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் யாரு? சீசர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக் கொண்டது. அடுத்த வசனம், அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று, கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏயா வானத்தை அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? உங்கள் இடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர், பாருங்க, உங்கள் கண்களுக்கு முன்னாக உங்கள் இடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ, இதை கவனிங்க. எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக அன்றைக்கு சீசர்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எப்படி வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே
அப்படியே மறுபடியும் வருவார் என்று தூதர்கள் மூலமாய் சாட்சி சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. அதற்கு முன்பு இயேசு கிறிஸ்து சொன்னாரு, நான் வருவேன் என்று சொல்லி. இப்ப அவர் எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது கூட ஒரு செய்தி தேவ தூதர்களை வைத்து என்ன சொன்னார்? எப்படி எழுந்தருளி போனார் உங்கள் கண்களுக்கு முன்பாக, உங்கள் கண்கள், அதே கண்கள், இந்த பூமியின் மனுஷர்களுடைய கண்கள் பார்க்கத்தக்கதாக அவர் மறுபடியும் வருவார் என்றார்கள். இப்ப 1 கொரிந்தியர் 15வது வசனத்தில் ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். நீங்க பார்த்து பாருங்க எப்படி என்று சொன்னால், 1 கொரிந்தியர் 15:6வது வசனம் என்ன சொல்றேன்னு சொன்னா, அங்கே ஒருவர் 2 பேருக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்படவில்லை. ஹல்லேலூயா. இன்றைக்கு யூதர்கள் சொல்லுகிறபடி இயேசு மரிக்கவில்லை என்று சொல்லி யூதர்கள் சொல்லுகிறார்கள். அப்படி நடக்கவில்லை. ஏனென்று சொன்னால், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக, அநேக ஜனங்களுக்கு முன்பாக, ஏராளமான சீசர்களுக்கு முன்பாக இயேசு எடுத்துக் கொள்ளப்பட்டார். 1 கொரிந்தியர் 15:6. அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவைகளில் அநேகர், பவுல் சொல்லுகிறார், அந்த காலத்திலே, பவுல் இதை எழுதுகிற காலத்திலே, வேதம் எழுதப்பட்ட காலத்தில் சொல்லுகிறார், அவைகளில் அநேகர் இந்நாள் வரைக்கும் உயிரோடு இருக்கிறார்கள் அல்லவா. சிலர் மரித்து, சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். அப்ப இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்படும் பொழுது 500 பேருக்கு மேலான ஒரு கூட்டம் அங்கே நிற்கும் பொழுது அவர் எடுத்துக் கொள்ளப்படுகிறார். இப்ப வேதம் சொல்ற எப்படி என்று சொன்னால், அநேகர் அந்த நாட்களில் உயிரோடு இருந்தார்கள். அப்ப பவுல் சொல்றார் என்று சொன்னா, பார்த்தவன் கேட்டவன் எல்லாரும் என்ன செய்யறான், இல்லைக்கு இருக்கிறான், ஒரு சிலர் தான் நித்திரை செத்து மரித்து போனார்கள் என்று சொல்லி சாட்சியாய் அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து மரித்தார், உயிர்த்தார், எடுத்துக்கொள்ளப்பட்டார், திரும்பி வரப்போறார் என்றது ஒரு கட்டுக்கதையோ ஒரு புராணமோ அல்ல. ஹல்லேலூயா. கவனமா கேளுங்க. இது கட்டுக்கதை இல்லாட்டி புராணமோ அல்ல. சிலர் சொல்றார்கள், அது பைபிள்ல எப்பவோ எழுதப்பட்டது, அப்பவே இயேசு வந்து போயிட்டார் என்று சொல்லணும். அநேக சில ஊழியர்கள் கூட அதை நம்புறாங்க. எப்படி? இயேசு வந்து போயிட்டார் என்று சொல்லி. சிலர் சொல்றாங்க இயேசு வர மாட்டார் என்று சொல்லி. ஆனா வேதம் சொல்லுறது அவர் வருவார். ஹல்லேலூயா. திருச்சபையாகிய உங்களை எடுத்துக்கொள்ள அவர் வருவாருங்க. அவர் வர்றதுனாலதான் இன்றைக்கு நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகை இல்லை என்று சொன்னா சபை தேவையில்லை, ஆராதனை தேவையில்லை. அவனவன் தந்தந்த இஷ்டத்துக்கு என்ன செய்யலாம், போய் எப்படியோ வாழ்ந்து எப்படியோ மரித்து போயிருக்கலாம். ஆனால் ஏன் சபை என்று வேதத்தை தந்து சபையை கொடுத்து ஆண்டவர் ஒரு பரிசுத்தத்தை, ஒரு கட்டளையை கொடுத்து சபைக்கு என்று ஒரு உபதேசத்தை கொடுத்து ஏன் சபையில இன்னும் ஜனங்களை வைத்திருக்கிறார் என்று சொன்னா, அவருடைய வருகையில நீங்க ஆயத்தப்படணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய வருகையில நாம் ஆயத்தப்படணும். அப்ப இயேசு எங்க இருக்கிறார்? பரலோகத்துல. சரியா? பரலோகத்துல இருக்கிறார். அப்ப எங்க இருந்துதான் அவர் வரணும்? பரலோகத்துல இருந்தா பரலோகத்துல இருந்தா வரணும். ஹல்லேலூயா. இலங்கையில ஒரு மனுஷன் இருக்கிறாருன்னு சொன்னா அவர் எங்க இருந்தா வரணும்? இலங்கையில தான் வரணும். அப்ப இயேசு இப்ப பரலோகத்தில் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறபடி அவர் அங்க நின்று வரணும். இப்ப திரும்புங்க 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரத்தில 10வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 10வது வசனத்தை சத்தமாய் நிதானமாய் வாசிங்க, நாம் கேட்போம். இப்ப இயேசுவை குறித்து இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்படுகிறது. அவர் அப்படி என்று சொன்னால் இயேசு மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் கோபாக்கினையிலிருந்து, அதாவது இனி வரப்போகிற ஒரு போராட்டத்திலே, அதாவது கோபாக்கினை என்று சொன்னால் தேவனாலே அந்த ரட்சிக்கப்படாத, தேவனை அறியாத, தேவனை ஏற்றுக்கொள்ளாத வேறு இதுல இருக்கிற ஜனங்களுக்காக
நிச்சயிக்கப்பட்டிருக்கிற ஒரு கோப ஆக்கின, அப்படி என்று சொன்னா ஒரு தண்டனையில் இருந்து உங்களை எப்படியா தப்பிக்க, நம்மை நீக்கலாக்க. வாசிங்க. கோபாக்கினை நின்று நம்மை நீங்களாக்கி ரட்சிக்க வருகிறவருமாய் இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதையும் அறிவிக்கிறார்களே. ஹல்லேலூயா. அந்த நாட்களை அறிவித்தாங்க. இந்த நாட்களை எப்படி நாம பிரசங்கம் பண்றோமோ அது போல அந்த நாட்களும் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அறிவித்தாங்க, பிரசங்கம் பண்ணினாங்க, சொன்னாங்க. இந்த சமீபமா இருக்கு, இந்த சமீபமா இருக்கு, இந்த வந்துட்டாரு என்று சொன்னாங்க. ஆனா இன்னும் வரையில. ஏன் என்று சொன்னா அது நான் கடைசியில சொல்றேன். ஏன் இயேசு இன்னும் தாமதிக்கிறார் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்ப இங்கே சொல்லப்படுகிறது அவர் பரலோகத்திலிருந்து வர இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு எங்க இருக்கணும்? உங்களுடைய கண்கள் எப்படி கேட்கிற, உங்களுடைய கண்கள், உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களுடைய ஆராதனை, உங்களுடைய விசுவாசம் எங்க இருக்கணும் என்று சொன்னா பரலோகத்தில் இருக்கிற இயேசுவை நோக்கி இருக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் நான் சொல்றேன்னு சொன்னா அநேகருடைய எதிர்பார்ப்பு எங்க இருக்கிறேன்னு சொன்னா மனுஷர்களை நோக்கி. அநேகருடைய பார்வை எங்கே இருக்கிறன்னு சொன்னா ஊழியர்களை நோக்கி. அநேகருடைய காரியங்கள் எங்கே இருக்கிறது சொன்னா என் சிநேகிதர்களை நோக்கி, நண்பர்களை நோக்கி. ஏன் நாம உதவியை எதிர்பார்த்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க என்னன்னு சொன்னா பரலோகத்தில் இயேசு இருக்கிறார், அவர் விசுவாசத்தில் உங்களுக்குள்ள இருக்கிறார் என்று சொன்னா நீங்க விசுவாசத்துல அங்கதான் நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தாவீது சொன்னானே, எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களை நோக்கி பார்க்கிறேன், ஆனாலும் வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லவரிடத்தில் எனக்கு வரும். ஹல்லேலூயா. இந்த ஒரு ஆழமான விசுவாசத்தை நாம கட்டி எழுப்பும் பொழுது உங்கள் எதிர்பார்ப்பு எங்க வரும் என்று சொன்னா பரலோகத்திலிருந்து வரும். அப்ப நீங்க எங்க எதிர்பார்க்க வேண்டும்? நீங்க எங்க எதிர்பார்க்க வேண்டும்? பரலோகத்தை எதிர்பார்க்க வேண்டும். மனுஷர்களை நாம் எதிர்பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. 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 அப்ப நீங்க மனுஷர்களை அதிகமாய் நம்பினீங்கன்னு சொன்னா, ஊழியர்களாகிய எங்களை அதிகமாய் நம்பினீங்கன்னு சொன்னா நீங்க சிறந்து விளங்க முடியாது. ஹல்லேலூயா. நீங்க மனுஷரை என்ன நம்பி சர்ச்சுக்கு வந்தீங்கன்னு சொன்னா நான் உங்களை ரட்சிக்க முடியாது. புரியுதா? நீங்க சர்ச்சுக்கு வந்தது நல்லது, அநேகர் கூடி வர்றது நமக்கு சந்தோஷம். ஆனா உங்களுடைய நம்பிக்கை, நான் சொல்ல வர்றது புரியுதா தெரியல, உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய விசுவாசம் ஒரு ஊழியர் மேல, ஒரு விசுவாசி மேல, ஒரு மூப்பர் மேல, ஒரு தலைவர் மேல இருக்க கூடாது. உங்கள் நம்பிக்கை எங்க இருக்கணும் என்று சொன்னா பரலோகத்திலிருந்து வர காத்திருக்கிற இயேசு மேல வைங்க. ஹல்லேலூயா. அங்க இருந்தா எல்லாம் வரணுமே. யோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் என்ன வரும்? ஆசீர்வாதம். ஒரு ஊழியம் வருது என்று சொன்னா யோதிகளின் பிதாவிடத்திலிருந்து தான் வரணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க சூரிச்ச பாத்தீங்கன்னு சொன்னா, ஏன் வெளியில போவான், சூரிச்ச பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாம் கொலாஸ் பண்ணி வச்சிருக்காங்க சபையில. சுவிசேஷம் சொல்ல முடியாது கண்டோர் சூரிச்சுல. ஏன் எல்லாம் கொலாப்ஸ் ஆகி இருக்கு. கிறிஸ்துவை அறியாத ஜனங்களுக்கு முன்பாக நாங்க இன்னைக்கு நோட்டீஸ கொடுத்தா இவங்க தானே வீட்டிலேயே நிம்மதி இல்லாம அலைஞ்சு திரிறாங்க. இப்படி பண்ணிட்டாங்க சேர்ச்ச. ஆனா மாறும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்துல கர்த்தர் மாற்றுவார். கர்த்தர் ஒரு வித்தியாசமாய் கொண்டு வர்றார். நீங்க பார்த்து கொண்டிருக்க அநேக பிரிவுகளை இந்த நாட்கள்ல கேள்விப்படுறீங்க, அநேக காரியங்களை கேள்விப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. தேவன் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைவிடாது. அவர் தாமதிக்கிறது ஏனென்று சொன்னால் அவர் முன்குறித்த ஜனங்களை மீட்கும்படியாக. ஹல்லேலூயா. அவர் யார் யாரையெல்லாம் அவர் குறித்து வைத்திருக்கிறாரோ, ஜீவ புஸ்தகத்தில் யார் யாரையெல்லாம் எழுதி வச்சிருக்கிறார்
இருக்கிறாரோ அந்த ஜனங்கள் இன்னும் உள்ள வரும் வரைக்கும் அவருடைய வருகை தாமதிக்கிறது. ஆனால் அந்த தாமதம் எவ்வளவு நாள் என்று தெரியாது. இன்றைக்கும் இருக்கலாம், நாளைக்கும் இருக்கலாம். நான் சொல்றது என்னன்னு சொன்னா, நீங்க எப்பவும் ஆயத்தமா இருக்கணும் என்று சொன்னா நீங்க தகுதியா இருக்கணும், நீங்க செலக்டட் பீப்புளா இருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம யாரையும் அதிகமாய் நம்ப கூடாது மனுஷர்களை. ஹல்லேலூயா. ஊழியனை கூட நான் முதல் சொன்னது போல நாங்க அதிகமாய் அப்படி ஏறி என்ன செய்யக்கூடாது. நான் இதாலதான் அநேக நண்பர்கள் கூட இதுல ஏற்றல, அதாலேயும் பிரச்சனை ஆயிடுது. நண்பர்களை ஏத்துறது இல்ல. பாஸ்டர் கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியாது. அதுக்காக நான் இங்க ஏத்துறது இல்லையே. ஏத்தினா என்ன பிரச்சனைன்னு சொன்னா, அவனும் நரகத்துக்கு போவான், நானும் நரகத்துக்கு போயிடுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனபடினாலே நாம் அந்த விஷயத்துல நான் கொஞ்சம் அப்படித்தான், கொஞ்சம் அப்படித்தான். ஹல்லேலூயா. அது உங்களுக்கு போக புரியும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆனபடினாலே நம்முடைய போக்கஸ் எங்கே இருக்கணும் சொன்னா, பரலோகத்திலிருந்து வருகிற தேவனை நோக்கி இருக்கணும். நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம், அது தேவனாலே உருவாக்கப்பட்டிருக்கிறது. தேவனுடைய அபிஷேகத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் விசுவாசத்தினால உங்களுக்காக ஜெபிக்கிறோம். அது தேவன் அதை வாய்க்க பண்ணுவார். ஆனா அதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறதுக்காக நாங்க தான், அவர் தான், இவர் தான், அவர் தான், அவர் ஜெபிச்சதுனால வாய்த்தது என்று உங்கள் வாயால நீங்க அறிக்கை பண்ணாதீங்க. நீங்க அறிக்கை பண்ண வேண்டியது என்னன்னு சொன்னா, கிறிஸ்துவால எனக்கு வந்தது, கிறிஸ்துவால எனக்கு இந்த மேன்மை வந்தது, கிறிஸ்துவால எனக்கு இந்த ஊழியம் வந்தது, கிறிஸ்துவால எனக்கு இந்த ஆசீர்வாதம் வந்தது, கிறிஸ்துவால எனக்கு எல்லாம் வாய்த்தது என்று சொல்லுங்க. ஏனண்டா மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திரர் அவர் ஒருவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, நாங்க இன்னொரு காலை நீங்க யோசிச்சு பாருங்க, நாங்க எத்தனை மனுஷர்களை நாங்க புகழ்ந்திருப்போம், எத்தனை மனுஷர்களை நாங்க தாளாட்டி இருப்போம், எத்தனை மனுஷர்களை நாங்க பண்ணியிருப்போம். ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, மனுஷர்களை நாங்க புகழ அந்த புகழ் மனுஷனை என்ன செய்யும், அவனை இன்னும் நரகத்துக்கு கொண்டு போயிடும். ஆனா நீங்க மாறாக இயேசுவை புகழ்ந்து பாருங்க. மனுஷன் மூலம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரலாம், ஆனா அதை கொடுக்கிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவனை உருவாக்கினவர், உங்களுக்காக அவனை ஏற்படுத்தினவர். அது சத்துருவா இருந்தாலும். ஹல்லேலூயா. ஒரு வேளையில அங்கே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, தாவீது நெருக்கப்பட்டு அங்கே குகையிலே, அதுலான் குகையிலே அவன் அகப்பட்டு விட்டான். சுத்தி யார் நிற்கிறேன்னு சொன்னா, எதிரிகள். சவுலுடைய படைகள் நிற்கிறது, சவுல் கூட அங்கே இருக்கிறான். ஆனா தாவீது சொல்றான், தாவீதுக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைச்சது அவனை வெட்டிட்டு கழுத்தை கொண்டு போறதுக்கு. ஆனா அவன் அதை செய்யலையே. அபிஷேகம் பண்ணி நம்ம மேல கை வைக்க தாவீது துணிய இல்ல. ஆனா தாவீதின் நம்பிக்கை சவுல் மேல அல்ல, தாவீதின் நம்பிக்கை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல, ஆண்டவர் மேல இருந்ததினாலே அவன் அங்கே சவுலுடைய சிங்காசனத்துக்கு உரியவனாய் மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு தாவீது நினைச்சிருந்தா சவுலுக்கு கொஞ்சம் ஜாகிரா போட்டு என்ன செய்திருக்கலாம், தப்பிச்சிருக்கலாம். ஆனா ராஜாவாய் வந்திருக்க முடியாது. ஹல்லேலூயா. ராஜ மேன்மை அவனுக்கு கிடைத்திருக்க முடியாது. வேதத்திலே தாவீதை குறித்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இயேசு கிறிஸ்துவை கூட சொல்லப்படுகிறது, அவர் தாவீதின் வேறானவர். ஹல்லேலூயா. ஏன் அப்படி வந்தது? தாவீது கர்த்தரை மாத்திரம் பார்த்தார். அவனுக்கு ஒத்தாசை பக்கத்து நாடுகளும் உதவி செய்தது, பக்கத்து தேசங்கள் அவனுக்கு அனுப்பினார்கள். ஆனா அவன் அதை பார்க்கவில்லை. உதவியை நோக்கி பாராதீங்க. நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உதவியை நோக்கி பாராதீங்க, அதிகாரிகளை நோக்கி பாராதீங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. அதிகாரிகளுடைய கைகள்ல வாய்க்க பண்ணுவார், கண்கள்ல கிருபையை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. மத்தேயு 24 அதிகாரம் 24வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்க. இன்னொரு காரியத்தை நான் காண்பிக்க போறேன். மத்தேயு 24:24. ஏனெனில் வாசிங்களேன். மத்தேயு 24:24 அப்படியா இருக்கு? எப்படி இருக்கு? ஏனெனில் அதை விட்டுட்டீங்க. ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும்
கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இது யார் எழுதினது? யார் சொன்னது? எழுதினது விடுங்க, யார் சொன்னது? மத்தேயு புத்தகத்தை யார் சொன்னது? கண்டையா பிள்ளையா? இயேசு கிறிஸ்து சொன்னதை மத்தேயு எழுதினவர். அப்படி எழுதுனா இயேசு கிறிஸ்துடைய டைரக்ட் உபதேசம், நேரடியாக அவர் சொன்னது சபைக்கு. அப்ப அவர் என்ன சொல்றாரு? ஏனெனில் எப்பவாம் இந்த கடைசி நாட்கள்ல, மேல வாய்ச்சிங்க சொன்னா தெரியும், இந்த கடைசி காலங்கள்ல, இந்த நாட்கள்ல இப்படியான இந்த ஐரோப்பா சிச்சுவேஷன்ல எப்படியான இருக்க போது கள்ள கிறிஸ்துக்களும், அப்படி சொன்னா கள்ள ஊழியர்கள். இந்த நாட்கள்ல நாங்க அதை ஒப்பனை பண்ணி பார்த்தா கள்ள ஊழியர்கள், கள்ள ஊழியர்களும், அடுத்தது கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் யாரையா வஞ்சிக்க போறாங்க? அங்க உலகத்தில் இருக்கிற பொன்னமாக்காவையோ கந்தையாப்பள்ளியோ அவங்க வஞ்சிக்க போறது இல்லை. யாரை வஞ்சிக்க போறாங்களா? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். யாரால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்? கிறிஸ்துவாலே. உங்களை முன்குறித்து உங்களை பேர் சொல்லி அழைத்த தேவனுடைய பிள்ளைகளை தம்பி கெடுக்கிறதுக்கு யாரையும் ஆயத்தம் பண்றாருங்க? ஊழியர்களை ஓப்பனா சொல்லுங்க, யார் ஆயத்தப்படுத்துறாங்க? ஊழியர்களை. ஒரு உதாரணத்துக்கு நீங்க பாருங்க, நீங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க. இப்ப ஒரு ஆள் வந்து அல்லாட்டி வெளியில நீங்க போகிற நேரத்துல ஒரு சாஸ்திரி, என்னன்னு சொல்றது, சாஸ்திரி தான் அந்த மந்திரம் சொல்லுவாங்க. இப்ப அவங்க வந்து உங்களுக்கு சொல்றாங்க, ஒரு காரியத்தை சொல்றாங்க, எப்படி நீங்க இந்த நாள்ல எப்படி எல்லாம் நடக்க போகுது, உங்களுக்கு இது என்ன போகுது அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ரட்சிக்கப்பட்ட நீங்க நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. ஏன்? உங்களுக்கு விசுவாசம் எங்க இருக்குது? கர்த்தர் நேர்ல. அப்ப இதனால மந்திரவாதி சொல்றத நான் நம்பணும் இல்லை. ஏன்? அவன் எதை வச்சு சொல்றான்? அவன் பேய வச்சு சொல்றான், ஆவிகளை வச்சு சொல்றான். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது தெரியும், அவன் எந்த வழிநடத்துல செய்யறான்னு சொல்லி. இதே ஒரு என்ன சொல்ற, அந்த குடுகுடுப்புக்கார தெரிந்தானே ஊர்ல வருவான், நல்ல காலம் பிறந்திருக்கு, இப்போ தெரியுது. இப்ப ஏமாந்து சொன்னா உங்களுக்கு நல்ல காலம் இந்த வருஷத்துல 2026 புது வேலை கிடைக்க போகுது, புது வீடு கிடைக்க போகுதுன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? குடுகுடுப்புக்காரன் சொன்னா நம்புவீங்களான்னு கேட்கிறேன். இல்ல, அவன் சொன்னா நம்ப முடியாது. அவன் சொன்னா நம்ப முடியாதுன்றது உங்களுக்கு தெரியும், அதே போல பிசாசுக்கும் தெரியும். இவங்களை அவனை வச்சு என்ன செய்ய முடியாது? அசைக்க முடியாது. அப்ப ஆரை பிசாசு ஏற்படுத்தணும்? ஊழியர்களை என்ன செய்ய வேண்டும்? முதலாவது அவன் வஞ்சிக்க வேண்டும், தன்னுடைய வழக்குல கொண்டு வர வேண்டும். கொண்டு வந்து சபைக்குள்ள மெதுமெதுவாய் எப்படி செய்யணும்? தீர்க்க தரிசனம், கள்ள போதனம், கள்ள காரியங்களை கொடுக்கும் பொழுது விசுவாசிகள் என்ன செய்வாங்க? ஆகா, ஓஹோ, என்ன செய்தி, என்ன தீர்க்க தரிசனம், என்ன காரியம், எப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறாரு. இப்ப இந்த நம்பிக்கை எங்க போகுது? ஊழிய மேல போகுது. இதத்தான் கிறிஸ்து சொல்றாரு, அங்க வைக்காத நம்பிக்கை. நீ கேளு, சத்தியத்தை கேளுங்க, விசுவாசிங்க, வேதத்தில் உள்ளதை விசுவாசிங்க. ஆனா உங்க நம்பிக்கை எங்க இருக்கணும்? ஆண்டவர் மேல. தீர்க்க தரிசனம் சொல்றது நம்ம மேல இல்ல, அதை வாய்க்க பண்ணுகிற, அதை செய்ய பண்ணுகிற கிறிஸ்துவின் மேல உங்க எதிர்பார்ப்பு இருந்தா, அவர் சொன்னா அது ஆகும், அவர் சொன்னா அது நடக்கும். ஹல்லேலூயா. அப்ப ஊழியர்களை வச்சுதான் இன்னைக்கு என்ன செய்ய போறாங்க? இந்த மத்தேயு 24 சொல்லப்பட்டபடி கள்ள கிறிஸ்துக்களின் கள்ள தீர்க்கதரிசிகள் எழுப்பி கூடுமான அளவு தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை
ஊழியர்களை வஞ்சிக்கிற ஒரு காலத்துல நாங்க இருக்கிறோம். அதனாலதான் கிறிஸ்துவுடைய வருகையை குறித்து ஒரு எச்சரிக்கிற செய்தியாக நான் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் உங்களோடு பேசுகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கடைசி காலத்தில் அநேகர் வஞ்சிக்கப்படுவார்கள். எப்படி என்று சொன்னால், ஊழியர்களை வைத்துத்தான் அங்கே பிசாசு பந்தாட போற சபையில. அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக தான் நான் சொன்னேன், இந்த வருஷத்துல எப்படி சொன்னா ஒரு ஜெப குருப துவங்குங்க. ஏன் அந்த ஜெப குருபில என்ன முக்கியம் சொன்னா, சபைக்காக, ஊழியர்களுக்காக, சபைக்காக, ஊழியர்களுக்காக, சபைக்காக, தேவ குடும்பங்களுக்காக. ஏன் சொன்னா பிசாசு குடும்பங்கள்ல பந்தாடுகிற ஒரு காலத்துல நீங்க இருக்கிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பிசாசு குடும்பங்களை விளையாட போறான். பிசாசு குடும்பங்களுக்கு இருந்த போறான். அவனுக்கு உலகத்தில் இருக்கிறவர்களோடு அவன் மெனக்கெட போறதில்லை. இனி வரும் நாட்கள்ல அவனுடைய போக்கஸ், அவனுடைய காரியம் என்று சொன்னா, யாரை வஞ்சித்து போடலாம், யாரை விழுங்கி போடலாம், யாரை இழுத்து போடலாம் என்று சொல்லி. அல்லேலூயா. ஊழியர்களாகிய நாங்க கூட இந்த நாட்கள்ல கவனமாய் இருக்க வேண்டிய ஒரு காலம், கவனமாய் தியானிக்க வேண்டிய ஒரு காலம், கவனமாய் நடக்க வேண்டிய காலம். வெளுத்தது எல்லாம் பால் என்று சொல்லி நாங்க பார்க்க முடியாது, நீங்க பார்க்க முடியாது. நீங்கள் கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவருடைய சத்தியத்திலும், அவருடைய உபதேசத்திலும், அவருடைய அந்த ஜெபத்திலும், அவருடைய போதனையிலும் இருந்தால் தான் இதை நீங்க கண்டுபிடிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கடைசி காலத்துல அநேகர் என்ன செய்ய போறாங்களா, வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். எப்படின்னு சொன்னா, ஊழியர்கள் மூலமா வஞ்சிக்கப்படுவார்கள். பிசாசு காரியங்களை கொண்டு போடுவாங்க. அல்லேலூயா. இன்னொரு காரியத்தை நான் திங்க் பண்றேன். அப்படின்னு சொன்னா, நாம இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சில நேரங்கள்ல இந்த மனுஷ வர்ஷிப், அதாவது மேன் வர்ஷிப் சபைகளுக்குள்ள வருகிறது. ஐ பிலீவ், விசுவாசிக்கிறீங்களா? மனிதர்களை தெய்வமாக, மனிதர்களை மேன்மைப்படுத்துகிற, மனிதர்களை ஹீரோவாக. அல்லேலூயா. சில பேர் நான் நல்ல கோட்டு போட்டுட்டு வந்துட்டா சில பேர் சொல்லுவாங்க, சூப்பரா இருக்கேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் என்ன ஹீரோ ஆக்கிடுவாங்க? அல்லேலூயா. நாம எதை செய்தாலும் அது ஆண்டவருக்கு தான் அந்த மகிமை போகணும். இன்னைக்கு ஹீரோ ஆக்குறதுக்கு நம்ம சுற்றி அநேகர் இருக்கிறாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நன்றாக யோசிங்க. உங்களுக்கு அப்படியான காரியங்கள் உங்களுக்குள்ள இருக்குமானால் இந்த வருஷத்துல நீங்க தீர்மானம் எடுங்க, ஆண்டவரே, நான் இனி எந்த மனுஷனை நான் பார்க்க மாட்டேன். இங்க நான் பெருசா பார்க்கல. நான் இலங்கை, இந்தியாவில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரன் வந்தான்னு சொன்னா இயேசுவே இறங்கி வந்த மாதிரி தான் நிற்பாங்க. அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார். அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டார். அவர் ஒன்றே சொல்லுவார், நான் சொல்றேன், இந்த வருஷத்தில் ஜாக்கிரதையா இருங்க. மனுஷ வர்ஷிப்பை விட்டுடுங்க, மனுஷ வர்ஷிப்பை விட்டுடுங்க. மனுஷனை ஹீரோ ஆக்காதீங்க, ஊழியர்களை ஹீரோ ஆக்காதீங்க. அல்லேலூயா. ஹீரோ ஆக்கணும்னு ஆசை என்று சொன்னா உங்க கணவரை ஹீரோ ஆக்குங்க, அதிக அன்பு கிடைக்கும். உங்க மனைவியை ஹீரோயினி ஆக்கிடுங்க. அல்லேலூயா. ஆனா மற்றவைய அதுக்கு போயிடாதீங்க. அது உங்களுக்கு தான் பாதிப்பு, உங்களுக்கு தான் டேஞ்சர். அல்லேலூயா. ஏன் நாமும் அவருடைய வரிகளை நீக்க முடியாது, நீங்களும் நீக்க முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இந்த மேன் வர்ஷிப், இந்த மேன் வர்ஷிப்பை நாம கண்டுகொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஏன் நான் இதெல்லாம் சொல்றேன் என்று சொன்னா, நீங்க சத்தியத்தை விசுவாசியாமல் மனிதர்களை தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசித்தால், வேதம் சொல்றது கொடிய வஞ்சகத்துக்குள்ள போயிடுவோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு சத்தியத்தை நாம் விசுவாசிக்காதபடிக்கு நான் கொடிய வஞ்சனைக்குள் நாங்க போயிடுவோம். ஒரு மனுஷனை நாங்க விசுவாசித்தா, ஒரு ஊழியனை நாங்க விசுவாசித்தா, இயேசு கிறிஸ்துவை விட
நான் ஏன் ஊழியன்னு சொன்னா, நான் ஊழியனா இருக்கிறேன். அப்ப அதுக்காக தான் நான் அப்படி சொல்றேன். இப்ப நீங்க அதுக்கு இவரா அவராண்டு நீங்க ஒரு கணக்கு போட்டுறாங்க. ஏன்னா நீங்க எப்படின்னு சொன்னா அது சொல்லுவாங்களே, அப்படிதான். அதாவது கோடு போட்டா நீங்க ரோடு போட்டுருவீங்க. அதனால நீங்க அப்படியெல்லாம் போடுறாங்க. அப்படி இருந்தா நீங்க மனம் திரும்புங்க. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆத்துமா மனம் திரும்புறதுனாலே பரலோகத்துல பெரிய சந்தோஷம், வேண்டுகோள் சபையிலும் பெரிய மகிழ்ச்சி உண்டாவதாக. ஆமென், அல்லேலூயா. ஆனபடினாலே இந்த மனுஷர்களை நாங்க பிரபலியப்படுத்துறது, மனுஷர்களை நாங்க உயர்த்துறதை விட்டு கர்த்தரை நாங்க இதங்கணும். ஏனென்று சொன்னால் நீங்க கொடிய வஞ்சகத்துக்குள்ள போவீர்கள். ஹல்லேலூயா. அப்ப சத்தியத்தை விசுவாசிக்காம தேவனுடைய ஊழியர்களை நாங்க பார்க்க கூடாது. அங்கே வருகிற சத்தியத்தை நாம் பார்க்கும் பொழுது நான் விசுவாசத்திலே நாம வளருவோம். அப்ப என்ன பிசாசு என்ன செய்கிறான்னு சொன்னா, சத்தியத்தை விசுவாசிக்காமல் மனுஷரை நாம் பார்ப்போமே, ஆனால் தேவனே என்ன செய்ய போறாரா? வஞ்சகத்தை அனுப்புவார். விசுவாசிக்கிறீங்களா? தேவன் அனுப்புவார் விசுவாசிக்கிறீங்களா? கஷ்டமா இருக்கு இல்லையா? இப்படிலாம் உபதேசம் பண்றாரு பாஸ்டர். தேவன் அனுப்புவாரா? நம்ம தேவன் அனுப்புவாரா? அனுப்புவார். ஏன்? உங்க விசுவாசம் எங்க இருக்கு? மனுஷன் மேல இருக்கு, ஊழியர் மேல இருக்கு. நான் வசனம் மூலமா நிரூபிக்கிறேன். நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துக்கு நேரா திருப்பிக் கொள்ளுங்க. தெசலோனிக்கேயர் நல்லா 2ஆம் அதிகாரம் எழுதி வீட்டுல கொண்டு போய் நல்லா தியானிங்க. ஆண்டவர் சபையில செய்ய போற காரியங்கள் எப்படி இருக்க போகுது, எதிர்வரும் காலங்கள் என்று சொல்லி நான் காண்பிக்கிறேன். மனம் திரும்பாத பட்சத்துல ஆண்டவரே என்ன செய்ய போறாரு? ஒரு வஞ்சகத்தை சபைகளுக்குள்ளே, தேவ பிள்ளைகளுக்குள்ளே அனுப்ப போறார். ஹல்லேலூயா. வாசிங்க 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் 12வது, அதாவது 11-12. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 11-12. ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்கு உள்ளாக்கப்படும்படி. கொஞ்சம் நிறுத்துங்க. எப்படி என்று சொன்னால், ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல், தேவனுடைய பிள்ளைகளால கொண்டு வருகிற சத்திய வசனங்களை விசுவாசிக்காதவர்கள் எத்தனையோ இன்றைக்கும் சபையில இருக்கிறாங்க. அந்த சத்திய வசனங்களை விசுவாசியாமல் அவர்கள் கொடுக்கிற அந்த என்ன சொல்றது, வாக்குத்தத்தங்களை, அவர்கள் கொடுக்கிற தீர்க்க தரிசனங்களை மாத்திரம் நம்பி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் மனம் திரும்பும்படி இந்த வார்த்தை சொல்றது எப்படி என்று சொன்னால், சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவருக்கும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும் படிக்கு. 12வது வசனம். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய ஒரு வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அவன் யாருக்கு அனுப்புவாரு? உலகத்தில் உள்ள மந்திரவாதிகள், கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு அல்ல. இங்கே சொல்லப்படுகிற சபைக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கும் எனக்கும் எப்படியாம் ஆண்டவர் செய்ய போறாரு? 12வது வசனம். அவர்கள் பொய்யை, ஏனென்று சொன்னால் ஊழியர்கள் கொடுக்கிற நல்ல சத்தியத்தை இன்றைக்கு விசுவாசிக்க முடியாதபடி, ஊழியர்கள் கொடுக்கிற தேவனுடைய ஆலோசனையை ஏற்றுக்கொள்ள முடியாதபடி, தேவ வசனத்தில் நான் நிற்க முடியாதபடிக்கு இன்றைக்கு ஒரு மாயமான ஒரு உலகத்திலே, மாயமான ஒரு காரியத்திலே கட்டப்பட்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த வருஷத்தில் ஒரு எச்சரிப்பின் செய்தி என்ன என்று சொன்னால், தேவன் வஞ்சகத்தை அனுப்பார். எப்படி என்று சொன்னால், நீங்கள் அவரை நோக்கி பாராமல், கிறிஸ்துவை நோக்கி பாராமல், மனுஷர்களை நோக்கி பார்க்கிறபடினாலே வேதம் சொல்லுவது, அவர் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா. மனுஷன் அனுப்பினா தப்பிடலாம், வேற யாரை அனுப்பினா தப்பிடலாம், ஆனால் தேவன் அனுப்புவாரே ஆனால் நீங்க
நீங்க தப்ப முடியாது. ஏன் என்று சொன்னால் அவர் உங்களுக்கு காலத்தை கொடுத்து கொடுத்து எத்தனையோ உபதேசம், எத்தனையோ சத்தியங்களை அவர் உங்களுக்கு சொல்லி, இன்னும் நான் அப்படித்தான் இருப்பேன், இனியும் நான் அப்படித்தான் இருப்பேன் என்று சொன்னீங்களானால் நிச்சயமாய் இந்த காரியம் வாய்க்கும். அது எதுக்கு என்று சொன்னால் அவருடைய வருகையில நீங்க போக முடியாது. ஹல்லேலூயா. அப்ப அவருடைய வருகையில போகணும் என்று சொன்னா அவருடைய சத்தியத்துல நீங்க உறுதியா நிக்கணும். அந்த சத்தியம் உங்களை கிறிஸ்துவுடைய வருகைக்கு நேராய் அழைத்து செல்லும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நாம எவ்வளவு சத்தியத்தை போதித்தாலும் உங்களுக்குள்ள மாற்றத்தை காண முடியாது. ஏனென்றால் நீங்கள் சத்தியத்தை விசுவாசிக்காதபடினாலே, அதாவது விசுவாசிக்கவில்லை என்று சொன்னால் ஒரு மாற்றத்தை நீங்க காண முடியாது. அது எப்படி என்று சொன்னால் நான் சொல்றேன் ஒரு காரியத்தை. இப்ப பாருங்க, ஒரு அகப்பை, ஒரு பானையில சோறு இருக்குது, சோறு ரைஸ் பானையில இருக்குது. இப்ப பானையில இருந்து அந்த அகப்பையால எடுத்து எங்க போடுறோம்? உங்க தட்டில, உங்க டேபிள், உங்க என்ன பிளேட்ல போடுறோம். அப்ப உங்களுடைய பார்வை எதுல இருக்கணும் என்று சொன்னா, எதுல இருக்கணும்? சோத்துல தான் இருக்கணும். நமக்கு சோறு இருந்தா தான் பிரியம். உங்க பார்வை எங்க இருக்கணும்? அந்த டைம்ல, சாப்பிடுற டைம்ல எங்க இருக்கணும்? சோத்துல தான் பார்வை இருக்கணும். இதை சொல்றதுக்கு பெரிய ரொம்ப யோசிக்கிறீங்க. பார்வை எங்க? சோத்துலாம் இருக்கு. சாப்பிடுறது வேற என்னது இருக்கு? சோத்துலாம் இருக்கணும். அப்ப இன்னைக்கு பார்வை எங்க இருக்குன்னு சொன்னா நம்ம அகப்பையில இருக்குது. அகப்பேடு வேலை என்ன? பானையில இருக்கிற சோத்தை எடுத்து தட்டில போட்டுறதான் வேலை. அப்ப நாம் என்ன செய்யக்கூடாது? அகப்பை என்ற ஊழியனை நாம் பார்க்க கூடாது, பானை என்ற அதையும் பார்க்க கூடாது. அதுக்குள்ள இருக்கிற ஆகாரம், இந்த வேதத்துல இருக்கிற ஆகாரம், இதுல இருக்கிற மன்னா, இது உங்க தட்டுல கொண்டு இவ்வளவா ஜோடித்து, இவ்வளவா அலங்கரித்து, அதுக்கு 4 கறி, மட்டன், சிக்கன், அதெல்லாம் நாங்க போட்டு அதை கொண்டு உங்க தட்டுல போடுறோம். நீங்க என்ன செய்றீங்க? அந்த மன்னாவை எடுத்து நீங்க புசியாம நீங்க இன்னும் அகப்பையே பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் வருகிறார். ஹல்லேலூயா. அதுதான் வருகிறார் என்று சொன்னா, நீங்க சத்தியத்தை அறிய என்று சொன்னா அந்த சத்தியத்துக்கு ஏற்றதான் நம்ம மாற்றணும். ஓகே, அது டைம் கொஞ்சம் எடுத்தாலும் எப்படியாவது ரைவன் ஆண்டவரே, நான் இந்த வருஷத்துல நான் கோபிக்க மாட்டேன் என்று சொன்னா அந்த வருஷத்துல அந்த இதுக்குள்ள வரணும். அதான் ப்ரோசஸ். இந்த வருஷத்துல நான் பெருமை பாராட்ட மாட்டேன், இந்த வருஷத்துல நான் அப்படி செய்ய மாட்டேன், அப்படி செய்ய மாட்டேன். ஒரு தீர்மானங்களை எடுக்கிற பொழுது, சத்தியம் உங்களோடு பேசும் பொழுது, நீங்க சத்தியத்துக்குள்ள வரும் பொழுது நீங்க கிறிஸ்துவனுடைய அந்த வட்டத்துக்குள்ள இருக்கிறீங்க, அவருடைய சித்தத்துல இருக்கிறீங்க. அவருடைய சித்தத்துல இருந்தா தான் அவருடைய வருகைகளை எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய வருகைகளை எடுத்துக்கொள்ளப்படணும் என்று சொன்னா நீங்க அவருடைய சித்தத்துக்குள்ள நாம வர வேண்டும். ஹல்லேலூயா. ரகசிய வருகையை பிரசங்கிக்க வந்து இந்த ரகசிய வருகைக்குள்ளே போவேன். ஆனபடினால இந்த செய்தி எப்படி இருக்கும்? ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி தொடரும். ஹல்லேலூயா. ஜேம்ஸ் பாண்ட் எடுக்கிற படம் எல்லாம் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 என்று போய்கொண்டே இருக்கும். அது மாதிரி உங்களுக்கு இது ஏன்னு சொன்னா இந்த வருகையை குறித்து கனகால சபைகள்ல பிரசங்கிக்கப்படுகிறது இல்லை. ஏன்? மனுஷனுக்கு பேசி பேசி அழுத்து போச்சு. அந்த வர்றாரு, ஏண்டா வர்றாரு, எங்கேயா வர்றாரு? எஸ், ரட்சிக்கப்பட்டவனே கேட்கிறான், என்னையா இவ்வளவு காலம் பிரசங்கம் பண்ணீங்க, இன்னும் இயேசு ஏன் வர இல்ல? நான் ஒரு வசனத்தை வாசிச்சு முடிக்கிறேன், இயேசு ஏன் வர இல்லைன்னு சொல்லி நல்லா கீழே போட்டு வச்சிருக்கிறேன். உங்களுக்கு அதை முடிக்கிறதுக்காக வாசிங்களேன், வாசிங்களேன். தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் இல்ல 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்து நேரம் வாங்க. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். இப்ப இயேசு வருகிறார் என்று சொல்லி இன்னும் வரையிலேயே, ஆனபடினாலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொன்னால், தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப புரியுதா? இயேசு கிறிஸ்து ஏன் தாமதமாய் இருக்கிறாரா?
ஏங்க தாமதப்படுறாரு? அவர் இன்றைக்கு வந்தா நீங்க போறதே கொஞ்சம் கேள்விக்குறிதான். இன்றைக்கு வந்தார் என்று சொன்னா, ஆகவே அவர் தாமதமாய் இருக்கிறது காரணமே யாருதான்? சபைதான். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறபடினாலே பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை இன்னும் தாமதமாய் நடக்குது. ஏனென்று சொன்னால், உங்களை மறுரூபமாக்க முடியாதபடிக்கு இன்னும் பரிசுத்த ஆவியானவருக்கே தடுமாற்றம். ஏன்? இன்னும் நான் சரி செய்யப்படவில்லை, இன்னும் நான் ஒப்புரவாகலை, இன்னும் நான் சரி பண்ண இல்லை. இங்க ஒரு சகோதரனை, இங்க ஒரு சகோதரி கை கொடுக்க தெரியாதுன்னு சொன்னா, கை கொடுக்க முடியாதுன்னு சொன்னா, பரலோகத்துல போய் என்னத்தை பண்ண போறீங்க? இங்க ஒரு சகோதரனை சகோதரனா ஏற்றுக்கொள்ள முடியல, ஒரு சகோதரியா ஏற்றுக்கொள்ள முடியல, ஒரு சிநேகிதனா ஏற்றுக்கொள்ள முடியல. கிறிஸ்துவின் நிமித்தம் அவன் மேல நான் அன்பு காட்ட முடியல என்று சொன்னா, இயேசு கிறிஸ்து வருகையில போய் அங்க என்னத்தை செய்ய போறீங்க? அதனாலதான் பரிசுத்த ஆவியானவர் இன்னும் தாமதப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஏன் பரிசுத்த ஆவியானவர் தாமதப்படுத்தான்னு சொல்லி நான் அடுத்த முறை அல்லாட்டி கர்த்தருக்கு சித்தமெல்லாம் இன்னொரு முறை நான் உங்களுக்கு அந்த வசனத்தில் நான் துவங்குறேன். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் வெளிப்படுத்த 22ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். யாரை? கிறிஸ்துவை. ஹல்லேலூயா. ஆவியும் மனமாட்டி என்று சொல்லப்படுகிற சபையும் வா என்று சொல்றார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. ஹல்லேலூயா. கேட்கிற நீங்களும் வா என்று சொல்லணும். மனவாட்டியாகிய திருச்சபையில் வா என்று சொல்லணும். அப்பொழுதுதான் நீங்க ஆயத்தமாய் இருக்கிறீங்க என்பதை அறிகுறியா இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப அவருடைய வருகைக்குள்ள போகணும். அவருடைய வருகைக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் போகணும். அவர் வருகையிலே நீங்கள் கைவிடப்படாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்படணும். ஹல்லேலூயா. இந்த நாள்ல நம்மை தகுதிப்படுத்துங்க, உங்களை தகுதிப்படுத்துங்க. இருக்கிற வண்ணமாய் கொஞ்ச நேரம் கண்களை மூடி நீங்க சொல்லுங்க, உங்களை பார்த்து நீங்க சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி. உங்க இருதயம் உங்களுக்கு தெரியும், உங்க இருதயம் உங்களுக்கு முன்பாக அது வெளியரங்கமாய் இருக்கிறது. உங்களுக்கு முன்பாக உங்க இருதயம் வெளியரங்கமாய் இருக்கிறது. உங்க இருதயத்தை கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு நேராக உண்மையாய் சொல்லுங்க. ஆண்டவருக்கு நேராக போய் விழுந்துனுங்க. எப்படி தாவீது ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கையை பெற்றான் என்று சொன்னால், அவன் தப்பு செய்யலேண்டல்ல. வேதம் சொல்லுது, அவன் பெரிய மகா தப்பு செய்தான். ஆனாலும் அவன் தேவனுடைய பாதத்தில் விழுந்து தன்னை ஒப்பு கொடுக்கிறான். தேவனுடைய பாதத்தில் விழுந்து தன் இருதயத்தை கசந்து ஆண்டவருக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை புதிதும் கூர்மையாக மாற்றினார். ஹல்லேலூயா. அவருடைய வருகைக்காக, அவருடைய வருகையில காத்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மத்தியான வேளையில ஆண்டவர் இன்று ராத்திரி வருவாரானால் நான் தகுதியா இருக்கிறேன் என்று கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. கொஞ்சம் ஒப்பு கொடுங்க. நீங்க பேசுங்க ஆண்டவரோடு, பரிசுத்த ஆவியானவரோடு பேசுங்க. நீங்க பேசுவதை அவர் விரும்புகிறார். உங்க சத்தத்தை கேட்க ஆசையா இருக்கிற நல்ல தகப்பனர் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, இந்த இடத்துல இந்த நாள் தாண்ட முடியல. ஆண்டவரே, இந்த காரியம் ஒருவேளை தடையா இருக்குமானால் ஆண்டவரே, அதில் இருந்து வெற்றி பெற எனக்கு கிருபைதாங்க என்று சொல்லுங்க. அவருடைய கிருபை பெரிது, அவருடைய கிருபை பெரிது. அந்த கிருபைக்குள்ள வாங்க. அந்த கிருபையை விட்டுடாதீங்க. இந்த கிருபையின் காலத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம். சகோதரனே, சகோதரியே, இயேசுவை விட்டுடாதீங்க. இயேசுவை அறியாத பிள்ளைகள் அவரை நோக்கி பாருங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. கண்களை மூடி சிலுவையிலே அறையப்பட்ட அந்த இயேசுவை நோக்கி பார். உனக்காக ரத்தம் சிந்தினாரே, உன் பாவங்களுக்காக அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தாரே. அவரை நோக்கி பார். அவர்
அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து விட்டு அவர் வரும் நாளிலே என்னை கரமசைத்து அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடி மகிழ்ந்தே அவர் சமூகமதில் ஆடி ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே இந்த பாக்கியத்தில் சொந்தக்காரர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாதளத்தில் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார் தூரம் போயினும் கண்டு கொண்டார் தனது ஜீவனில் எனக்கும் அழித்து ஜீவன் பெற்றுக் கொள்ள தனது ஜீவனை எனக்கும் அழித்து ஜீவன் பெற்றுக் கொள்ள ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே பரமானந்தமே இந்த காலத்தில் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த காலத்தில் எந்த சூழ்நிலையிலும் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை தீங்காது காத்துக் கொள்வார் எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று தீங்காது காத்துக் கொள்வார் என்னை நம்பியவர் தந்த பொறுப்பாளரை அவர் வருந்தலை காத்துக் கொள்வார் சொல்லப்படுகிறது என்னை நம்பியவர் அவர் வருந்தலை காத்துக் கொள்வேன் ஆனந்தமே இது மாபெரும் பாக்கியமே ஆனந்தமே இந்த பாக்கியத்தில் சொந்தக்காரவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார் இந்த பாக்கியத்தில் சொந்தக்காரவர் இந்த பாத்தளத்தில் சொந்தக்காரர் நீர் ஆண்டவரே ஆண்டவரே வேலைக்காரினுடைய கண்கள்
எஜமானியை நோக்கி பார்க்கிறது போல வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானியை நோக்கி பார்க்கிறது போல ஆண்டவரே எங்களுடைய கண்கள்